Hi, in this video we are going to see turnover ratios. அதாவது ratio analysis 9th chapterல நம்ம என்ன டாபிக் இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா turnover ratios பார்க்க போறோம். What is meant by turnover? Turnover அப்படின்ற அந்த நேம்லயே தெரியுது பாத்தீங்களா, return, right? Nothing but the return. இப்போ ஒரு பிசினஸ்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அசர்ட்டாக இருக்கலாம், இல்லை அதர் ஐட்டம்ஸ் அப்படின்னா நம்மளோட இன்வென்ட்ரி ஸ்டாக்ஸ், நம்ம பிஸ்னஸில் போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு எவ்வளோ வந்து ரிட்டர்ன் தருது, ரிட்டர்ன்னா ரெவென்யூ. ஸோ அந்த எவ்வளோ ரிட்டர்ன் நமக்கு தருது, ஓகே, தட் இஸ் கால்ட் அ டர்ன் ஓவர் ரேஷியோஸ். ஸோ எவ்வளோ நமக்கு ரிட்டர்ன் வர்றது அப்படின்றத தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், டர்ன் ஓவர். நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அது எவ்வளோ நமக்கு டர்ன் ஓவர் வர்றது அதில் இருந்து, ரைட்? இப்போ நான் ஸ்டாக்ல ஐ ஹவ் இன்வெஸ்டட் 10,000 இன் ஸ்டாக். ஸோ எனக்கு அந்த ஸ்டாக்கை விற்கும் பொழுது எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 12,000 கிடைக்குது. அப்படின்னா the return is 12,000, ரைட்? ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோ, 10,000. ஸோ the profit is 2,000. ஸோ the same wise if I invested in machinery, ஸோ மிஷினரியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ரைட்? ஸோ அந்த with the help of that machinery I can able to manufacture 10 pens என்னால் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஸோ what is the turnover of that machinery is 10 pens per day. ஓகே, ஒரு நாளைக்கு 10 pens என்னோட மிஷினரியால் எனக்கு என்ன பண்ண முடியும், டர்ன் ஓவர் கொடுக்க முடியும், ரைட்? திஸ் இஸ் மை டர்ன் ஓவர். டர்ன் ஓவர் அப்படின்னா எவ்வளோ கிடைக்குது. ஸோ உங்களோட மந்த்லி டர்ன் ஓவர் எவ்வளோ, உங்களோட இயர்லி டர்ன் ஓவர் எவ்வளோ, எவ்வளோ நமக்கு அந்த பிஸ்னஸ்லேருந்து என்ன கிடைக்குது, ரிட்டர்ன் ரெவென்யூ கிடைக்குது. ஓகேவா, ஜெனரேட் ரெவென்யூ ஃப்ரம் தி ஆப்ரேஷன். ஸோ எவ்வளோ நமக்கு ரெவென்யூ இன்கம் கிடைக்கிறதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த டர்ன் ஓவர் ரேஷியோஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோஸ், trade receivables turnover ratios, trade payables turnover ratios, fixed asset turnover ratios, right? So we can see one by one, ஒன்னொன்னா நம்ம இப்போ பார்க்கலாம். First வந்து inventory turnover ratios. So inventory is nothing but the stock. Inventory அப்படின்னா என்னது, stock. ஸோ நான் ஆல்ரெடி கொடுத்த எக்ஸாம்பிள் படி if I bought an inventory, அதாவது ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கேன், ஓகேவா? அந்த ஸ்டாக்கோட வேல்யூ 10,000. இப்போ அந்த ஸ்டாக்கை நான் வந்து சேல் பண்ணுறேன், ரைட்? ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்குதுன்னா 12,000 இஸ் மை ரிட்டர்ன், ரைட்? ஸோ 10,000க்கு வாங்கின ஸ்டாக்கை ஐ எம் செல்லிங் இட் ஃபார் 12,000, ரைட்? த ரிட்டர்ன் இஸ் 12,000, ரைட்? ஸோ திஸ் இஸ் கால்ட் அ டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ இதில் எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், வாட் இஸ் த ஃபார்முலா? Here is the formula. Turnover ratio, inventory turnover ratio is equal to cost of revenue from operation divided by average inventory. Cost of revenue from operation divided by average inventory. So this is the formula, cost of revenue from operation divided by average inventory. So what is meant by this cost of revenue? So revenue அப்படின்னா என்னது, income. What is meant by the cost of revenue from operation? So என்னோட business, அதாவது என்னோட operation, என்னோட businessல இருந்து எனக்கு எவ்வளோ வந்து revenue கிடைக்கிறது அப்படின்றத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ காஸ்ட் அப்படின்னா ப்ராஃபிட் சேர்க்காத, அதாவது ப்ராஃபிட் இல்லாததை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா காஸ்ட். ப்ராஃபிட் வந்து இதில் என்ன ஆகலை, இன்க்ளூட் ஆகலை. ஒன்லி நம்ம பண்ண செலவுகள் மட்டும் தான் என்ன இருக்கு, இதுக்குள்ள இருக்கு. அதனால தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் equal to opening stock plus purchase. ஸோ நம்ம எவ்வளோ ஸ்டாக் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது, தட் இஸ் மை ஓப்பனிங் ஸ்டாக், ப்ளஸ் அடிஷ்னலாக நான் என்ன பண்ணியிருக்கேன், சம் ஸ்டாக்ஸ் ஐ ஹவ் பர்ச்சேஸ்ட், ஓகே, ப்ளஸ் டைரக்ட் expenses. So what is meant by direct expenses? So நான் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாக்கை என்னோட பிளேஸ்க்கு கொண்டு வர வரைக்கும் ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாக்கை நான் என்னோட இடத்துக்கு கொண்டு வரதுக்கு நான் பே பண்ணக்கூடிய வேஜஸாக இருக்கட்டும், ஃப்ரைட் இன்வர்டாக இருக்கட்டும். ஸோ வாட் எவர் ஐ ஹாவ் ஸ்பெண்ட் டு கெட் தட் ஸ்டாக் டு மை பிளேஸ், என்னோட பிளேஸ்க்கு கொண்டு வர்றதுக்கு நான் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே என்னது, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதாவது இந்த பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாக்குக்கு நான் பண்ணக்கூடிய டைரக்ட் ஆன எக்ஸ்பென்சஸ், ஓகே, அது தட் I need to add it minus closing stock. So this is my
cost of revenue from operation. So இதுதான் நான் மொத்தமா நான் பண்ண செலவு. So cost is nothing but your expenditure. So நான் மொத்தமா நான் பண்ண செலவு என்னது இவ்வளவுதான். That is my cost of revenue from operation. Right, divided by average stock. So cost of revenue from operation என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. So இப்போ average inventory அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, average inventory is equal to opening inventory plus closing inventory, that is nothing but your stock, divided by 2. So opening stock plus closing stock divided by 2. This is my average inventory. So நமக்கு cost of revenue from operation na என்னன்னு தெரியும். So மொத்தமா நான் பண்ண செலவு என்ன, right, without profit இதில் நம்ம எங்கேயுமே சேர்க்கல, ரைட். வெறும் ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ், நான் பண்ணக்கூடிய டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக், right. This is my cost of revenue from operation. அப்புறம் divided by average inventory. What is meant by average inventory? Opening stock plus closing stock divided by 2 is my average inventory. So we will see the next one. Inventory conversion period. Okay, so inventory ratio நம்ம இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். Inventory ratio ஓட formula cost of revenue from operation divided by average inventory போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா inventory ratios கிடைக்கும். inventory ratio எப்படி கிடைக்கும்னா டைம்ஸ்ல நமக்கு கிடைக்கும். அது வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா எவ்வளோ டேஸ்ல அது நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கறது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் என்னன்னா inventory conversion period. ஓகே, inventory conversion periodன்றது என்னன்னா எவ்வளோ டேஸ் ஆகும் இந்த ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கிறதுக்கு, அதாவது இந்த டர்ன் ஓவர் நமக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ டேஸ் ஆகும். அது எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ் இன் a year. ஓகே, எவ்வளோ டேஸ் இருக்குது இந்த இயரில், 365 டேஸ்னா 365 டேஸ், ஒரு 366 டேஸ்னா 366 டேஸ் போட்டுட்டு டிவைடட் பை நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ டைம்ஸில் கண்டுபிடிப்போம், 4 டைம்ஸ் 3 டைம்ஸ். ஸோ அதெல்லாம் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ டேஸில் இந்த ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும், ரைட். ஸோ வி நோ வாட் இஸ் meant by inventory turnover ratios. ஓகே, எதுக்காக அந்த ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம்? டு நோ த எஃபிஷியன்சி ஆஃப் த business, to know the efficiency of the business. So business வந்து effective-ஆ efficient-ஆ நடக்கிறதா அப்படின்ற கண்டுபிடிக்கிறதுக்காக தான் inventory turnover ratio கண்டுபிடிக்கிறோம். ஸோ அது conversion periodனாலும் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ conversion period அப்படின்னா என்ன, எவ்வளோ நாளில் அந்த ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கிறது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான். ஸோ இதில் நம்ம ஒரு சம் பார்த்தோம் அப்படின்னா we will be very clear. Okay, from the given information calculate the inventory turnover ratio and inventory conversion period in months la கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, right. So revenue from operation கொடுத்துட்டாங்க, inventory at the beginning of the year, inventory at the end of the year, that is nothing but your opening inventory and your closing inventory, purchase made during the year, then carriage inward is your direct expenses, right. What is the formula for the inventory turnover ratio? Cost of revenue from operation divided by average inventory. So what is the cost of revenue from operation? Opening inventory plus purchase plus direct expenses minus closing inventory, right. So what is your answer? 1,20,000 is your cost of revenue from operation. Then what is the average inventory? Opening inventory plus closing inventory divided by 2 is your average inventory. Then you will get the inventory turnover ratio, 1,20,000 divided by 30,000. You will get the inventory turnover ratio of 4 times. So 4 times, this is your answer. Then conversion period, they will ask you to find out the conversion period. So எவ்வளோ டைம் பீரியடில் இந்த ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் months in a year is 12 months divided by 4 times is equal to 3 monthsல நமக்கு இந்த ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. This is the sum. Clear?
So then next one we will move on to trade receivables turnover ratios. What is meant by trade receivables அப்படினா என்னன்னா trade receivables அப்படினா it's nothing but your credit revenue. Credit revenue அப்படினா நம்ம எல்லா சேல்ஸுமே கேஷ்க்கு பண்ணுவோம் அப்படின்றது கிடையாது இல்லையா. கிரெடிட்டுக்கு கடனுக்கும் நம்ம சில பொருட்களை விற்போம் இல்லையா. ஸோ அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ரெவென்யூவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கிரெடிட் ரெவென்யூ. அதாவது கடனுக்கு பொருட்களை விற்கும் பொழுது, அதாவது கிரெடிட் சேல்ஸ் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ரெவென்யூவை என்னன்னு சொல்றோம், கிரெடிட் ரெவென்யூ அப்படின்னு சொல்றோம். ரைட். ஸோ அதில் இருந்து தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ட்ரேட் ரிசீவபிள்ஸ். ஃபர்ஸ்ட் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அப்படின்னா என்னென்னா உங்களுடைய டோட்டல் டெட்டார்ஸ், அதாவது ட்ரேட் டெட்டார்ஸ், நம்மளோட டெட்டார்ஸையும் பில்ஸ் ரிசீவபிளும் ஆட் பண்ணி வரக்கூடிய டோட்டல் அமௌண்ட்டு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ட்ரேட் ரிசீவபிள்ஸ். ஸோ யார் யார்கிட்ட இருந்தெல்லாம் நமக்கு பணம் வர வேண்டியது இருக்குது, என்னோட டெட்டார் கிட்ட இருந்து பணம் வர வேண்டியது இருக்குது, ஸோ என்னோட பில்லுக்கு பணம் வர வேண்டியது இருக்குது. ஸோ இந்த டோட்டலாக வரக்கூடிய இந்த மணியை தான் நான் என்னன்னு சொல்கிறேன், வரக்கூடிய ரிசீவ் ஆகக்கூடியதை தான் ரிசீவபிள். நான் ரிசீவ் பண்ண வேண்டியது இருக்கு யார்கிட்ட இருந்து, என்னோட டெட்டார் கிட்ட இருந்தும் என்னோட பில்ஸுக்கும் நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, பணம் வர வேண்டியது இருக்கு. ஸோ தட் இஸ் மை ட்ரேட் ரிசீவபிள்ஸ். ரைட். ஸோ இந்த ட்ரேட் ரிசீவபிளோட டேர்ன் ஓவர் ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கிரெடிட் ரெவென்யூ அப்படின்னா என்னது, ஸோ கிரெடிட் சேல்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ரெவென்யூ தான், அதாவது இன்கம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கிரெடிட் ரெவென்யூ. கிரெடிட் ரெவென்யூனா என்னது, கிரெடிட் சேல்ஸ்லேருந்து வரக்கூடிய இன்கம் அதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் கிரெடிட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டிவைடட் பை ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள்ஸ். ஸோ ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள்ஸ்னா என்னன்னு தெரியும், ஓப்பனிங் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் பிளஸ் க்ளோசிங் ட்ரேட் receivables divided by 2. நம்ம எப்படி average inventory கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி தான். opening plus closing divided by 2 போட்டோம்னா average trade receivables நமக்கு கிடைச்சிரும். இது என்னது credit revenue. receivablesனா என்னன்னு சொல்லியிருக்கேன், ஸோ யார் யார்கிட்ட இருந்தெல்லாம் நமக்கு பணம் வர வேண்டியது இருக்கோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா trade receivables. ஸோ யார் யார்கிட்ட இருந்து பணம் வர வேண்டியது இருக்கு, என்னோட டெட்டார் கிட்ட இருந்தோம் என்னோட பில்ஸ்க்கோ செட்டில் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதுதான் என்னோட ட்ரேட் ரிசீவபிள்ஸ். ஸோ எதுக்காக என்னோட டெட்டார் எனக்கு செட்டில் பண்ணும், ஃபார் த கிரெடிட் சேல்ஸ். நான் அவருக்கு என்ன பண்ணியிருக்கேன், கிரெடிட் கடனுக்கு பொருளை வித்திருக்கேன். ஸோ அதனால அவர் எனக்கு திரும்பி தரணும். ஸோ கிரெடிட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டிவைடட் பை ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் இஸ் மை trade receivables turnover ratio. This is also will come in times. நமக்கு டைம்ஸ்ல வரும். ஸோ அதை எப்படி நம்ம கன்வெர்ட் இன்டு பீரியடா எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்னா நம்பர் ஆஃப் days in a year இல்ல number of months in a year divided by trade receivable turnover ratios போட்டிங்கன்னா உங்களுக்கு you will get an answer. Right. So this is the trade receivables. Then what is meant by a trade payable? So trade payable is a opposite for the trade receivables. ஸோ யாருக்கெல்லாம் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கு, ஸோ எப்போ நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும், கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், அதாவது கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தான் நம்ம அவங்களுக்கு பே பண்ணுவோம். யாருக்கு பே பண்ணோம், நம்மளோட கிரெடிட்டார்ஸ்க்கும் நம்மளோட பில்ஸ் பேயபிளுக்கும் நம்ம பே பண்ணுவோம். ஸோ ட்ரேட் பேயபிள்ஸ் அப்படின்னா என்னன்னா டோட்டல் ஆஃப் கிரெடிட்டார்ஸ் பிளஸ் பில்ஸ் பேயபிள் அப்படி அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ட்ரேட் பேயபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரேட் பேயபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ என்னது, கிரெடிட் பர்ச்சேஸ் நெட் கிரெடிட் பர்ச்சேஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ட்ரேட் பேயபிள்ஸ். ஸோ ஆவரேஜ் ட்ரேட் பேயபிள்ஸ்னா நமக்கு தெரியும் ஓப்பனிங் ட்ரேட் பேயபிள்ஸ் பிளஸ் க்ளோசிங் ட்ரேட் பேயபிள்ஸ் டிவைடட் பை 2 அப்படி இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஆவரேஜ் ட்ரேட் பேயபிள்ஸ். ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னா என்னன்னா டோட்டல் பர்ச்சேஸ்ல இருந்து லெஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், இதுதான் நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ். ஏதாவது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருந்தது அப்படின்னா மைனஸ் பண்ணிடுவோம். டோட்டல் பர்ச்சேஸ்ல இருந்து கேஷ் பர்ச்சேஸையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், we will deduct it. So what is the formula for the net credit purchase? Total credit purchase, வெறும் கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். total credit purchase minus purchase return, that is my net credit purchase, and the net credit purchase divided by average trade payable is my trade payables turnover ratio. அதையும் எப்படி கன்வர்ஷன் இன்டு பீரியட், எப்படி நம்ம வந்து பீரியடா வந்து கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ் இன் a year இல்ல நம்பர் ஆஃப் மந்த்ஸ் இன் a year divided by trade payable turnover ratio போட்டீங்கன்னா you will get the credit payable period நமக்கு கிடைக்கும், credit payment period நமக்கு கிடைக்கும். ரைட்.
So finally we will go on to the fixed asset turnover ratio. So ஒரு fixed assetல இருந்து நமக்கு எவ்வளோ turnover கிடைக்குது. fixed asset ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மிஷினரி, அந்த மிஷினரி வந்து able to produce 10 pen per day. So அந்த மிஷினரியோட ஒரு நாள் turnover என்ன அப்படின்னா 10 pens, right? So that is the turnover of that fixed asset. So ஒரு fixed assetல இருந்து எப்படி நமக்கு turnover கிடைக்குது அப்படின்னா revenue from operation. So அந்த 10 pens நமக்கு ஒரு நாளைக்கு turnover கிடைக்குது இல்லையா? So ஒரு பென்னோட விலை 10 rupees. அப்போ அந்த 10 பென்னோட விலை எவ்வளோ 100 rupees. So 100 rupees is my revenue, is my income இல்லையா? அதுதான் income from operation. So that 100 rupees is my income. So revenue from operation அப்படின்னா என்னது? income from operation divided by average fixed asset. So average fixed asset நமக்கு தெரியும், opening fixed asset plus closing fixed asset divided by 2 is my average fixed asset. So what is the formula for the fixed asset turnover ratio? Revenue from operation. So எவ்வளோ இன்கம் கிடைக்குது நம்மளுடைய பிஸ்னஸ், நம்மளோட ஆப்ரேஷன்ல இருந்து எவ்வளோ இன்கம் நமக்கு கிடைக்குதோ அந்த இன்கம் divided by average fixed asset is my fixed asset turnover ratio. Right? Clear? Okay. ஸோ எல்லாமே சேர்ந்த மாதிரி நம்ம இப்போ ஒரு சம் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும், ரைட்? ஸோ calculate inventory turnover ratio, trade receivables turnover ratio, trade payables turnover ratio and fixed asset turnover ratio. So what is the inventory turnover ratio? The formula என்ன? Cost of revenue from operation, right? Cost of revenue. So see, there is a difference between inventory ko fixed asset ko ஒரு different. அதாவது inventoryல என்ன பண்றோம் அப்படின்னா cost of revenue from operation, ஆனா அதே fixed assetல revenue from operation தான், right? So what is the difference between the cost of revenue and revenue from operation அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட், இங்கே இருக்கு பாருங்க, ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்றது தனியாக கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்றது தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட் அப்படின்றது நம்ம பண்ண செலவு மட்டும்தான், ரைட்? இதில் வந்து ப்ராஃபிட் இன்க்ளூட் ஆகாது. அதே ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனில் என்ன இன்க்ளூட் ஆயிருக்கும் அப்படின்னா ப்ராஃபிட்டும் இன்க்ளூட் ஆயிருக்கும். அதுதான் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காஸ்ட் ஆஃப் ரெவென்யூக்கும் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், ஓகேவா? ஸோ இன்வென்ட்ரி நம்ம கால்குலேட் பண்ணும்பொழுது வெறும் காஸ்ட்டை மட்டும் தான் எடுப்போம், ப்ராஃபிட்டை என்ன பண்ண மாட்டோம், சேர்க்க மாட்டோம். ஸோ அதனால தான் காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஸோ காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் என்ன கொடுத்துட்டாங்க? 6 lakhs சம்லே கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ் இன்வென்ட்ரி வி நோ, ஓப்பனிங் இன்வென்ட்ரி பிளஸ் closing inventory divided by 2 is an average inventory. So 5 times is the inventory turnover ratio. Then trade receivables turnover ratio. So trade receivables turnover ratio அப்படினா என்னன்னா credit revenue from operation divided by average trade receivables. So what is this credit revenue from operation? Credit revenue அப்படினா கடன் வர வேண்டியது, கிரெடிட், ரைட்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன லாஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? assume that sales and purchases are credit, எல்லாமே கிரெடிட் அப்படின்ற மாதிரி நம்மளை அசியூம் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ நமக்கு வரக்கூடிய இந்த ரெவென்யூ எல்லாமே என்ன அர்த்தம்? கிரெடிட் ரெவென்யூ அப்படின்ற மாதிரி அசியூம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கிரெடிட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்றதும் ஆப்ரேஷன் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனும் ஒன்று தான். ஸோ 10,50,000 டிவைடட் பை ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் எப்படி? ஓப்பனிங் ட்ரேட் ரிசீவபிள் பிளஸ் க்ளோசிங் ட்ரேட் ரிசீவபிள் டிவைடட் பை 2 இஸ் மை ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள்ஸ். ஸோ கிரெடிட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்னா என்னது? இங்க இந்த சம பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? எல்லா ரெவென்யூமே கிரெடிட் அப்படின்ற மாதிரி அசியூம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்? இந்த ரெவென்யூ எல்லாமே எடுத்துக்கிறோம், 10,50,000. தென் ட்ரேட் பேயபிள் turnover ratio. Trade payable turnover ratio formula credit purchase. So credit purchase divided by average trade payables. So credit purchase. So எல்லா பர்ச்சேஸும் என்ன ட்ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க? கிரெடிட்டா ட்ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க. So purchase for the year is 4,50,000. So 4,50,000 divided by average trade payable எப்படி? Opening trade payable plus closing trade payable divided by 2 is my average trade payable. So what is the trade payable turnover ratio? Answer is 10 times. Okay. Then fixed asset turnover ratio. Revenue from operation divided by average fixed asset. So revenue from operation they have given in the sum 10,50,000. What is the average fixed asset? Opening fixed asset plus closing fixed asset divided by 2. So what is the answer? Answer is 2 times. Right? Clear? So this is the turnover